வெல்கம் பேக் டு ஜெகவ வயசு சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog. அதுவும் பார்த்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்துருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போக்கான ஒரு 2வது எக்ஸ்போ வந்து எங்கே போட போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு vlog தான் இது. கடைசி வரைக்கும் பாருங்கள். சொல்லப்போனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நாங்கள் இந்த இடம் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைம்மா? கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள்னா ஏன் அப்படி என்ன ஸ்ட்ரகிள் நீங்கள் கேட்கலாம். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு எக்ஸ்போவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு நம்மளாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அதை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் பண்ண எக்ஸ்போ வந்து எந்தவித ஒரு அனுபவமே இல்லாமல், அவருக்கும் இது புதுசு, எனக்கும் இந்த ஒரு ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப புதுசு. தெரியாத வேலையை எடுத்து பண்ண மாதிரி தான் நாங்கள் எடுத்து பண்ணோம். சொல்லப்போனால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ராவல்ஸ் தான். அவங்க அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம திருப்பூரில் வந்து டெய்லராக இருந்துட்டு சென்னை வந்து இப்போ ஒரு மூணு வருஷம் ஆச்சு. இந்த மூணு வருஷத்தில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள். உண்மையாகவே சொல்லப்போனால் சென்னை எனக்கு சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு எனக்கு அந்த சென்னையோட இருக்கிற மக்கள்லாம் எனக்கு அவ்வளோ எனக்கு பாடம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். யாரெல்லாம் எப்படிலாம் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு போய்க்கணுமே தவிர எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, நம்ம தான் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்றதுல மட்டும்தான் நான் இப்போ தெளிவாக இருக்கேன். இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மேலே தான் அங்கே தப்பு. ஏன்னா நம்ம பழகிற பழக்கங்கள் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம தெரியாமல் ஓவர் க்ளோஸ் ஆகிட்டு பின்னாடி வருத்தப்படுறதுக்கு எதுவாக இருந்தாலும் அளவோடு வச்சுட்டு அளவாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஏன் ரொம்ப உடனே டார்க் ஆகிடுச்சுமா? டார்க் ஆகிடுச்சு அப்படின்ற அளவுக்கு நான் இப்போ ரொம்ப ரொம்ப பக்குவமாயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, யார் எது சொன்னாலும் உடனே நம்பிடுறது. இப்போவுமே எனக்கு அந்த ஒரு சின்ன சின்ன குணம்லாம் இருக்குது. நம்புறதுனா யாராவது சொன்னாங்க அப்படி சரியாக இருக்குமோ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். இப்போ என்னென்னா இவர் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நீ எல்லா விஷயத்துலையும் நீ இதாகிற அப்படின்ற மாதிரி எனக்கு ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்காங்க. சேம் வந்து வைஷுவாக இருக்கட்டும், இப்போ நானாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து எங்களோட நாங்கள் ஒரு 3 பேருக்குள்ளேயுமே நாங்கள் பேசி எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம், தெளிவாக எடுக்கிறோம், கலந்து முடிவெடுத்து எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சடனாக எடுத்த முடிவு தான். அப்போ வந்து நாங்கள் பேமெண்ட் வைஸ் ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் நல்ல ஒரு அனுபவம். பேமெண்ட் வைஸ் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டாக் அதிகமாக இறக்கி வச்சுட்டோம். எதனால் ஸ்டாக் அதிகமாக இறக்கிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக தான் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இடையில எனக்கு கொஞ்சம் என்னோடய சைடு நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, சரிங்களா? அப்போ வந்து நான் எடுத்து போட்ட ஸ்டாக்குக்கெலாம் வந்துட்டு நான் சரியான வீடியோ கொடுக்காம கஸ்டமர், அதாவது வீடியோ சரியாக போடல, அதுதான் விஷயம். க்ரெடிட்டில் பொருள் வாங்கி அவங்களுக்குலாம் சொல்ல முடியாமல் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் அந்த டைமில். அப்போ வந்து நான் கோயிலாக சுற்றிட்டு மன நிம்மதிக்காக ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு சமயம் தான் எனக்கு இவர். அப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து எனக்கு நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ கொஞ்சம் எனக்கு இந்த ஷோல்டர்லாம் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இருந்தப்போலாம் என் கூட எனக்கு எங்கேனாலும் ஹாஸ்பிட்டல். அவர் எப்படி சொல்கிறது, ஜூனில் இருந்து நினைக்கிறேன், பாப்பாலாம் ஸ்கூலுக்கு அப்போ போயிடுச்சு. அந்த ஒரு சமயத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய எனக்கு ஸ்ட்ரகிள் நடக்க ஆரம்பிச்சிச்சோ அந்த ஒரு சமயம் நான் எப்போ வந்து வெளியே ஊருக்கு, அதாவது இந்த கோயிலுக்கு போகிறது, எனக்கு வேறு அப்போ டிவோர்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு திருப்பூரில். ஸோ அப்போல்லாம் நாங்கள் வெளியூருக்குலாம் போகும்போது எனக்கு ட்ராவலுக்காக வந்தவங்க தான். ஸோ அப்படியே நம்ம வந்து இப்படியே சுற்றிட்டு இருக்க இடையில வந்து எனக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் எங்களுக்குள்ளே எல்லாமே ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் போனோம். ஓகேங்களா? அதனால் வந்து ஃபேமிலி ஓகே, நம்ம வந்து அதாவது நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு லைஃப். நாங்களாக தனித்துவமாக முடிவு எடுக்கிறதுக்கெலாம் இல்லவே இல்லை. எங்களுக்கு எல்லாருமே வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். ஏன்னா எங்களுக்கு அடுத்து எங்களுடைய பசங்களாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமையணும், இதுதான் முக்கியமாக எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். அப்படி நான் கொஞ்சம் நிறைய கடன் கொஞ்சம் வச்சுட்டேன். கடன்னா வந்து எல்லாமே பொருளாக இருக்குது, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும், அவங்களுக்கு விற்று தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நானும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் எக்ஸ்போ. அந்த ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்போ பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா வந்து சடனாக கிளம்ப மாட்டேன்.
அந்த ஒரு அவசரமாக கிளம்புற மாதிரி லாஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி தான் நாங்கள் வந்து ஒரு பர்ச்சேசிங்கே போனோம். பர்ச்சேசிங் போயிட்டு வந்து டேகு சரியாக அடிக்காமல் ரேட்டெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருந்தோம். அதனால பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போக்குமே ஆட்களை ஃபஸ்ட்டே வரவழைச்சு நமக்கு சேல்ஸ் பண்ணுற பொண்ணுங்களை வரவழைச்சு கரெக்டாக அவங்க நம்ம கைட்னஸ் பண்ணி இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம் எல்லாமே நம்ம சொல்லி கரெக்டாக கொண்டு போயிருந்தோம்னா பிரச்சனையே இல்லை. நம்ம இன்னொருத்தவங்க நம்பி இருந்தோம். இன்னொரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க நம்ம சைட்லேருந்து பொண்ணுங்க வந்துடுவாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நாங்கள் நம்பிட்டோம். கடைசி அதாவது எக்ஸ்போ வந்து நாளைக்குனா இன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு எங்களுக்கு எக்ஸ்போ அந்த ஒரு மண்டபம் கொடுக்குறாங்க, ஹால் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஹால் வந்து கொடுக்குறம்போது நமக்கு எக்ஸ்போ போடுறதுக்கு வரவங்க பார்த்திங்கன்னா அவங்க 3 ஹவர்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு 4 மணிக்கு கொடுக்குறாங்க. எங்கள் கூட எங்கள் அக்காங்க 2 பேர், இவர், நான், பாப்பா போய் தூங்கிடுச்சு. நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். அவங்க 2 போய் தூங்க சொல்லிட்டோம். ஏன்னா மறுநாள் ஃபுல்லாக நிற்கணும்னு நாங்கள் போய் தூங்க சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் மட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அடிக்கடிக்கு வச்சோம். சரியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ண தெரியல. 6 மணிக்கு என்ன பண்ணோன்னா ஒரு 5:30 மணி இருக்கும், போய் தூங்கலாமா எனக்கு சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் தூங்க போய்ட்டோம். அக்கா அவங்கள போய் எழுப்பி விட்டுட்டு அவங்கள வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வச்சுட்ருந்தோம். அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது 8 மணிக்கெலாம் ஆளுங்க வந்துடுவாங்கன்னு பார்த்தா அதில் 2 பேர் தான் வராங்க. அக்கா அந்த பொண்ணுங்கள்லாம் ஃபோனே எடுக்கலங்க்கா அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க வரல. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். இருந்தாலும் நமக்கும் இவ்வளோ பேர் வருவாங்களா? அதுவும் நம்ம சென்னை வந்து நம்ம வந்து வாழ போன ஊர் தான். நம்ம வந்து திருப்பூர், கோயம்புத்தூர் தான் நம்ம இருந்து பிறந்த ஊர் வேணால் தேனியாக இருந்தாலும் நான் வளர்ந்த ஊர்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரும் திருப்பூர் தான். இதை தாண்டி வந்து நம்ம சென்னை மக்கள் நம்மளுக்கு இவ்வளோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அதையும் தாண்டி எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் எனக்கு பார்க்க வந்தாங்க. அதெல்லாம் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணாக இருந்து அது வரவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் அதோட வழி தெரியாதுன்னு சொல்லி சில பேர் இல்லைங்க, ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அழுது அவங்க எனக்காக கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்தாங்க. வளையலாக இருக்கட்டும், ஒரு சாமியோட பாதம், திருப்பதி சாமியோட பாதம் கொடுத்தாங்க. ஒரு அம்மா பூவு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. காலையிலேயே வந்தாங்க. 8 மணிக்கெலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு கோயிலேருந்து, மாங்காடு கோயிலேருந்து அபிஷேகம் பண்ணிட்டு வந்து எனக்கு பூவும் திருநீர்லாம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். அப்புறம் பாப்பாங்கலாம் பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேருந்து, அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு முந்திரி இதில் கொண்டு வந்தாங்க. அப்படி நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. எதுவுமே வீடியோவே போட முடியல. ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது நல்லா எக்ஸ்போ பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல், அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாமல், கஸ்டமர் சரியாக எங்களால் கவனிக்க முடியும். ஏன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு பொண்ணுங்க இல்லை. அதனால் வந்து எல்லோரும் அந்தந்த கவுண்டரில் ஆள் இல்லாமல், யாருமே சேல் எடுத்துக்கூட கூட ஆள் இல்லாமல் வர கஸ்டமரில் எங்களுக்கு எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்னே சொல்லலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு விஷயம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். என்னென்னா நம்ம வந்து வெள்ளி காயின் கொடுக்குறதா நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் எக்ஸ்போ போட்டாங்களா, அவங்களும் ரொம்ப பெரிய பெரிய கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்களா. நாங்களும் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் குழுக்கள் முறையில் வந்து நாங்கள் இத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். என்னப்பா இது அவங்களாம் ரொம்ப பெருசாக கொடுக்குறாங்க, நம்ம அந்த அளவுக்கு நம்ம எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குலாம் அந்த ஒரு தெரியல, நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம பண்ண முடியும். இருந்தாலும் எங்களுக்குலாம் அந்த ஒரு கிஃப்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னென்னே தெரியல. அது இன்னுமே நாங்கள் ஆனால் எடுத்து எங்களுடைய பொட்டிக்கிலே தான் வச்சுருக்கோம். அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. என்ன அவங்கவுங்க அவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்குறாங்க, நீ என்ன கொடுக்குற அப்படின்ற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துக்காகலை, என்னால் என்ன முடியுமோ அப்படின்றத நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம். அது பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா என்னப்பா அது நாங்கள் பண்ணணும். இன்னும் நாங்கள் வந்து கொடுக்காம வச்சுருக்கோம் அப்படின்னா கொடுக்காமலாம் இல்லை, கொடுத்துருவோம், கண்டிப்பாக கொடுத்துருவோம். கொஞ்சம் அது சொல்லும்போது நம்மளால் இவ்வளோ தான் முடிஞ்சு. அதனால ஃபஸ்ட்டு எக்ஸ்போ நம்மளால் என்ன முடியுதோ நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஏற்றுக்கோங்க, சரிங்களா? ஒரு 8 பேருக்கு நம்ம காயின் கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸாகவே போடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் எக்ஸ்போ வந்து நம்ம சென்னையில் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து எல்லோரும் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி போட ஆரம்பித்தாங்க. சரி நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் டேட்டு கேட்கும்போது எங்களுக்கு சென்னையில் டேட்டே கிடைக்கல. சொல்லப்போனால் அதுக்கப்புறம்
எங்கே போடுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சொல்லப்போனால் நாங்கள் 2 வாரமாக நாங்கள் வெளியூருக்குலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டோம். என்னென்ன வாங்கணும் எல்லாமே முடிச்சிட்டோம். அது கரெக்டாக அந்த டைம் டேக்லாம் கரெக்டாக போட்டுட்டோம். ஸ்கேனரு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுக்கான எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பில்லிங்கில் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். போன டைம்லாம் பார்த்திங்கன்னா கையில் எழுதி போட்டு ரொம்ப க்ரௌட் ஆகிடுச்சு. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து நாங்கள் பில்லிங் கவுண்டர் வச்சுருந்தனால முன்னாடியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கூட்டம் இருந்ததுனால வெளியே வந்தவங்க கூட உள்ளே வராமல் அப்படியே கூட போனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த டைம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுலேயும் தெளிவாக இருக்கும். அதுபோக அதுவும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த டைம் பர்ச்சேசிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். பில்லிங் அந்த ஒரு ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அந்த சைடில் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து மண்டபம் தான் நாங்கள் லாஸ்ட்டாக வச்சுருந்தோம். ஃபைனலாக தான் மண்டபம் பார்க்கணும், டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சென்னையில் டேட்டும் எங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்காததுனால மண்டபமாக கிடச்சிது, பட் டேட் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் போன டைம் வந்து சண்டே அண்ட் மண்டே தான் போட்டிருந்தோம். இந்த டைம் வந்து நம்ம சாட்டர்டே சண்டே தான் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் 4-5 ஏப்ரல் 4-5 தான் ஃபிக்ஸ் பண்ணோம். நாங்கள் போன வாரத்துக்குள்ளேயே நாங்கள் போட வேண்டியதுங்க, டேட் கிடைக்காம ரொம்ப இதாகிட்டோம். அப்புறம் இப்போ எங்கே போட போகிறோன்றதை கண்டிப்பாக இந்த வீடியோ இல்லாட்டி நாங்கள் அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்திருக்கோம். ஆனால் மண்டபத்தில் தான் போட போகிறோம். மண்டபத்தில் தான் இப்போ நேரம் வாயிலே பார்த்தா வாய் கொடுக்காம வந்துட்டு இப்போ கொடுக்குறேன். சொல்லப்போனால் இப்போ அங்கே மண்டபத்தில் தான் இருக்கோம். இப்போ இங்கே தான் இருக்கோம். ஆல்ரெடி அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. நாங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மண்டபம் எல்லாம் இங்கே பார்த்து எல்லாம் பேசிட்டு 2-3 மண்டபம் பார்த்தோம். ஆனால் சென்னை விட இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சென்னை எவ்வளவோ பரவாயில்ல சென்னையில் மண்டபம். அங்கெல்லாம் வந்து எப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டேன், 90,000 ரூபா போட்டிருக்கேன் தனியாக வந்து ஆமாம், வந்து அந்த க்ளீனிங் சார்ஜஸ் தனியாக அவ்வளோதான். ஆனால் இங்கே எப்படி தெரியுங்களா, மண்டபத்தோட ரேட் தனியாக போடுறாங்க. அப்புறம் வந்து ஜென்ரேட்டில் தான் வந்துட்டு ஏசி ஓடுமா, 1 ஹவருக்கு 5,000 ரூபாய் 4,000 ரூபான்னு கேட்குறாங்க. அந்த ஏசிக்கு தான் ரொம்ப காசு. மண்டபத்தோட ரேட்லாம் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஏசியோட அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப 1 ஹவருக்கு நம்ம ஏசி போடாமல் இருக்க முடியாது. வர கஸ்டமர்லாம் ரொம்ப நம்மளோட லக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டாங்கன்னா நம்ம அங்கே சென்னையை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்தாங்க அப்படின்னு அங்கேயே நமக்கு அதிக பேர் வந்தாங்க அப்படின்னா நமக்கு போட போகிற இடத்துல கண்டிப்பாக இந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரெஸ் பண்ணி எல்லோரும் வருவாங்கன்னு பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வருவீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊராக தான் இருக்கும். என்னோட ரொம்ப ரொம்ப கனெக்டான ஊராகவும் இருக்கும். ஸோ எல்லோரும் வருவீங்க அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். அதனாலேயே பார்த்திங்கன்னா ஏசி கம்பல்சரி வேணும்னு சொல்லிட்டு பார்க்கிங் எல்லாமே வேணும்னு சொல்லி நம்ம பேசினதுக்கப்புறம் ரொம்ப ஓவர் ரேட்டாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், 2 மைண்டாக இருந்துச்சு. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போ வந்து செகண்ட் எக்ஸ்போ வந்து போட போகிறோம். ரொம்ப நாள் இல்லைங்க, ஏப்ரல் 4-5 தான். அது எங்கே எப்போ அப்படின்றது சீக்கிரம் கீழே இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப எனக்கு கனெக்டான ஒரு ஊர் தான் சரிங்களா. அதனால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சொல்லிங்கன்னா ஊரை சொல்லிடுவாங்க. சொல்லட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஊரில் போட போகிறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மைக்கு அவரும் போட்டிருந்தாரா, தோரா அங்கே போய் எல்லாம் அமௌண்ட் பே பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி கிடக்கு. இங்கே உட்காந்து கத்தி பேசிகிட்டு இருக்கு, அந்த வாய்ஸ் டவுனு. இவர் அங்கே போய் உள்ளே போய் காசு போட்டதெல்லாம் இதாக இருக்குது. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ உன் ஃபேஸ் காட்டாதனால வந்துட்டு சரி இவர் வந்து உனக்கானவர் தானே, அப்போ ஏன் அவரை மறைக்கிற, அப்போ வந்து அவங்க வீட்டில் அவங்களோட ஒய்ஃபுக்கெல்லாம் தெரிஞ்சிருமா, அதனால தான் எல்லாம் மறைச்சிட்ருக்கியா. அப்போ நான் கேட்டேன், என் வீடியோவில் யாரையாச்சும் இந்த மாதிரி நான் ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி யாரையாவது நான் ஒரு ஃபோட்டோவோட வீடியோ போட்டிருக்கேனா, அப்போது ஒருத்தவங்கள போடுறேன் அப்படின்னா அப்போ வந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருப்போம். திரும்பவும் நான் போய் ஒரு பிரச்சனையில் போய் நான் மாட்டிக்கிட்டா ஒரு லைஃப்பை நான் அமைச்சுப்பாங்க. ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுன்னா அது வாழட்டும் அப்படின்ற ஒரு மனசார நினைக்கிற எண்ணம் இந்த பொண்ணுங்களுக்கு கூட கிடையாது. கண்ணார நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் லைஃப்பில் யாருமே வந்து கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தால் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. அப்போதைக்கு சும்மா ஒரு ஆறுதலுக்காக கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும்க்கா, நீங்கள் நல்லா இருப்பீங்கக்கா அப்படி இப்படின்னு போடுறது. ஆனால் அதே ஒரு பொண்ணு அவங்க வந்து கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா இந்த சமூகம் வந்து அதை ஏற்றுக்கிறது கிடையாது. இல்லை தனியாக இருந்தாலும் அவளுக்கு பேர் வேறு, சரி ஒரு துணையோடு வாழ்ந்தாலும் அவளுக்கு பேர் வேறு. இந்த ஆம்பளைங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையுமே தெரியாதுன்ற மாதிரியே பேசுவாங்க. அது என்னவோ சரி, ஓகே, அந்த டாபிக்குள்ள நான் போகல.
இருந்தாலும் நம்ம எக்ஸ்போ வந்து நம்ம சீக்கிரம் நடத்த போகிறோம். ஸோ எங்கே எப்போ அப்படின்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சொல்லப்போனால் நம்மளோட ஈச்சர் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம வந்து வாங்கணும்னு ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து பேமெண்ட் நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வைஷுவை கூட்டிகிட்டு வந்தோம். வைஷு அடுத்த நாள் வந்துட்டோம்மா. அடுத்த நாளே வந்துட்டு பாப்பா கூட்டிகிட்டு வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் நாங்கள் 3 பேராக போயிட்டுருக்கும்போது விநாயகரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் 4 பேராக வந்தோம். நாங்கள் சென்னைக்கு வந்து அங்கேயும் வந்து தேங்காய்லாம் உடச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு நேம்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. செகண்ட் ஹேண்ட் வண்டி தான். நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட்னா ரொம்ப நாள் கிடையாதுங்க. அது எனக்கு என்ன வண்டி மாதிரி செகண்ட் ஹேண்ட் இல்லாமல் அது எதோ இயர் சொல்லுவீங்களே 2021 மாடலு. ஸோ அதனால் புதுசு வந்து 25 வருதுல்லப்பா. புதுசு எவ்வளோ வருது? வந்துடும். புதுசே 25 கிட்ட வருது. நம்ம வாங்கினதுங்க சரி ஓகே சொல்லக்கூடாதான். சரி ஓகே அதுவும் ரொம்ப பார்த்துக்கலாம். அதுவும் தேவைதாங்க. இப்போது வந்து நாங்கள் பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ட்ராவல்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட சார்ஜஸ் ஆகுது. அப்பா எல்லாம் நினச்சிக்கிறீங்க ஈஸியாக. அங்கே 50 ரூபா கம்மி, இங்கே 100 ரூபா கம்மி. வச்சு நீங்களும் பிஸ்னஸ் பண்ணி பாருங்க தெரியும். வீட்டை கட்டிப்பாரு, நிலத்தை வாங்கிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்கிற மாதிரி தான் பிஸ்னஸ் நீங்களும் பண்ணி பாருங்க. இப்போ தான் தெரியுது. தெரியாத ஒரு வேலையை எடுத்து பண்ணும்போது தான் அதில் எல்லா கஷ்டமும் இப்போ தான் தெரியுது. ஓகே எல்லாத்தையும் சமாளிச்சிருவோம். இப்போதைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைன் போடணும்ல, சைன் போட்டு வரணும். காசு சைன் அவங்க ஃபுல் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட். இப்போ இதை எல்லாரும் கேட்டு வெயிட் போட்டீங்க. ஆமாங்க வெயிட் வேறு போட்டேன். இதை வேறு இன்னைக்கு குறைக்கணும். ஃபர்ஸ்ட்லாம் நான் பாடி ஜாலியாக இருந்தேன். இப்போ தான் வெயிட் அதாவது மனசில் அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றது நமக்கு வந்துட்டாலே மனசார நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் போடுவாங்க பொண்ணுங்க. சில பேருக்கு போடுவாங்க. எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு நல்லா தான் சாப்பிட்டுருந்தேன். அப்போ எல்லாம் இந்த வெயிட் போடாதது இப்போ வந்து வெயிட் வேலை பார்க்கணும். இப்போ நான் வேலை பார்க்கணும் இல்லையா? வேலை பார்த்தா தான் வெயிட் குறையுமா? என்ன நான் வேலை செய்யலை. அதுக்கு முதல்ல என்ன வேலை செய்யலை? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்த? எல்லா வேலையும் நீ தானே பார்த்த. ஆமா என்ன வேலை? எந்த வேலையா இருந்தாலுமே இப்ப நீ இருக்கீல்ல பாரு. அதுதான் சொல்றேன். இப்போ செஞ்சுட்டு இருப்பாங்களா இப்ப எல்லாமே நான் எந்த வேலையும் செய்யறது இல்லைங்க. ஓப்பனா சொல்றேன். எனக்கு தண்ணி முதற்கொண்டு எனக்கு அவர் மோர் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். அந்த அளவுக்கு ஹாப்பியாக போயிட்டுருக்கு. லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாம் வாழ்த்துங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதோட லைவை இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் எதுவும் சில பல வார்த்தைகள் இல்லை எங்கே போட போகிறோம், எப்போ பண்ணோம், எங்கே எப்போ அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வ்ளாகில் சொல்கிறேன். தேங்க்யூ. பாய். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சொல்லு. பாய். கிட்ட வா, சத்தமாக சொல்லு. நீ மைக்கு போட்டிருக்க, மறந்துடாத. பாய். நீ பாய் தான். இப்போ யார் சொன்னாங்க பாய் இல்லைன்னு சொல்லிட்டு? ஓகே பாய்ங்க.